ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சிட்டி மீடியா. சாரி, நம்ம சேனலோட நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம், தமிழ் பியூட்டி மீடியா அப்படின்னு. ஓகே, எனிவே இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பீட்ரூட் வச்சு ஹோம் ரெமெடி ஃபேஸ் ஒயிட்டன் ஆகிறத பற்றி தான் நாம் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு பெரிய வியூஸ் போன ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். அது எல்லாருமே வந்து மோஸ்ட்லி கையில் டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ நாம் இன்னைக்கு ஃபேஸில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஃபேஸில் ஓகே, எனக்கு அது ஒர்க் ஆச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது என்னோட இன்ஸ்டா ஐடி, இதில் போய் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு அவங்க சொன்ன ரெமிடியெல்லாம் போட்டுடலாம். பாயில்டு ரைஸ், அடுத்து பீட்ரூட் கட் பண்ணி போட்டாச்சு, அடுத்து ஆஃப் லெமனில் கட் பண்ணி போட்டாச்சு, அடுத்தது ஆலோவேரா, நேச்சுரல் ஆலோவேரா தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ நானும் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க சொன்ன கன்சிஸ்டன்சிலேயே நான் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ஃபேஸில் ட்ரை பண்ணுறோம், எல்லாருமே வந்து உஷாராக வந்து கையில் தான் இந்த இடத்துல செலோ டேப்பை ஒட்டி அதில் தான் ட்ரை பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபேஸில் ட்ரை பண்ணாலும் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா நான் அரைச்சிட்டு கையில் சாஃப்ட் ஆயிடுச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதுக்கே கையெல்லாம் ரெட்டிஷ் ஆயிடுச்சு. எனக்கு பயமாக இருக்குது. ஃபேஸில் போட்டுட்டு ஃபேஸில் பாதி வந்து பிங்கிஷாக இது வந்து என்னோட நேச்சுரல் கலராக இருக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. எனிவேஸ் நான் உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இப்போ போட்டு காமிக்கிறேன், ரைட் சைடில் இல்லை. ஸோ உங்களுக்கு லெமன் வந்து அலர்ஜின்னா நீங்கள் போட வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அதோட ஸ்கின்னோடவே போட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு போடுறத பற்றி பேசலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஓ மை காட், கணத்தில் மட்டும் போட்டுடலாமா? இல்லை, பயமாக இருக்கே. ஓகே, நான் ஆஃப் ஸ்க்ரீனில் போயிட்டு அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ யாரும் பயந்துடாதீங்க, நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ரியல். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் கையிலேருந்து அப்ளை பண்ணதுக்கே இந்த கொடூரமாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறேன். இது கொஞ்சமாக ட்ரையாக இருக்குது. நான் கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணனால கொஞ்சம் ட்ரை ஆகலை. ஆனால் அவங்க வந்து ட்ரை ஆகணும்னு மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ நான் இப்படியே வந்து நான் ரஃப் பண்ண போகிறேன். நான் வந்து 11:20க்கு அப்ளை பண்ணேன், இப்போ 11:35 ஆகுது. ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்கேன், ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். இதுக்கான ரிசல்ட்டை நான் எப்படி சொல்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. பிகாஸ் என்னோட ஃபேஸை பார்க்கறத விட என்னோட நெத்தியில் பார்த்தா நல்லா தெரியும். இது வந்து இவ்வளோ தூரம் நான் போட்டிருக்கேன், ஓகேவா? இது என்னோட ஸ்கின் கலர். இந்த பக்கம் இருக்கிறது நான் பீட்ரூட் போட்ட இடம். எனக்கு இது ஒயிட்டானு சத்தியமாக நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் நேச்சுரலாக இருக்க கலரே எனக்கு போதும் தான் தோணுது. ஏன்னா இது பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் பீட்ரூட் கலருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸில் சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும், ஓகேவா? அந்த போர்ஸ்லலாம் அந்த பீட்ரூட் பிங்கிஷாக ரெட்டிஷாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிட்டு எனக்கு அந்த இடம் மட்டும் ஏதோ பிளாக் ஹெட்ஸ் வந்த மாதிரி, அந்த இடத்துல ரெட் ஹெட்ஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு நோஸ்லலாம் ஒயிட் ஹெட்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒயிட் ஹெட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு எக் வச்சு நான் ட்ரை பண்ணியிருந்தேன் மாஸ்க்கு. அதை போட்டு எல்லாமே நீ எடுத்துட்டேன், ஓகேவா? இப்போ அந்த பீட்ரூட் ரெமடியை போட்டு எனக்கு இருக்கிற எல்லா போர்ஸ்லேயும் வந்து அந்த ரெட் கலர் போய் ஒட்டிக்கிச்சு. ஆனால் பட் கேமராவில் தெரியல. நான் மிரரில் பார்க்கும்போது அப்படியே தெரியுது, இங்கெல்லாம் குழி குழி குழியாக. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இதோட ரிசல்ட்டை உங்ககிட்டே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஃபேஸில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க, கையில் ட்ரை பண்ணுங்க, இல்லை கழுத்தில் ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரி மடத்தனமாக ஃபேஸில் மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா என்னோட நேச்சுரல் கலருக்கும் இந்த கலருக்கும் மேட்சே ஆகலை. ஏதோ 4 பேர் சேர்ந்து என்னோட ஃபேஸில் பஞ்ச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு இந்த பக்கம் மட்டும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இது போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரியல. நான்
பார்க்குறேன். நான் போய் ஏதாவது ஃபேஸ் வாஷ் போட்டு கிளென்சர் வச்சு போட்டு பார்க்குறேன். பட் எனக்கு இது போகிற மாதிரி தெரியல. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் அந்த வீடியோக்கு மட்டும் 2 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கு ஏதோ டெமோ வேணும் இல்லையா? அதனால தான் நான் ஒரு பக்கம் மட்டும் போட்டு பார்த்தேன். இப்போ அது வந்து என்ன ரொம்ப பிளாக்கான மாதிரி தான் இருக்குது. நான் ரெட்டிஷாக தெரியுறேன். பட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் கையில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஃபேஸில் ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ரிசல்ட் இது தான். நான் பீட்ரூட்டும் அவங்க சொன்ன லெவல்லே தான் நான் போட்டிருந்தேன். அதிகமாக நான் போடவே கிடையாது. அவங்க ஏதோ 7 or 6 பீஸ் போட்டிருந்தாங்க. நானும் அதே தான். நான் 1 கம்மி பண்ணியே தான் போட்டிருந்தேன். ஆனால் பீட்ரூட் அந்த போர்ஸில் போய் ஒட்டுது. இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸில் இருக்க போர்ஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ்குள்ளெல்லாம் அந்த பீட்ரூட் போய் அது அப்படியே ஸ்டோர் ஆகிக்கிறனால அதெல்லாம் ஒரு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் மாதிரி, அது ஒரு ரெட் ஹெட்ஸ் மாதிரி தெரியுது. அது ஒன்று. அப்புறம் வந்து நம்ம ரியல் கலரை விட இது ரொம்ப டார்க்காக இருக்குது. ரெட்டிஷாக ஒரு மாதிரி பிங்காக இருக்குது. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏதோ நடுவில் கோடு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஃபேஸ் ஃபுல்லாக போட்டாலும் நெக் ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலர். நீங்கள் வேணால் ஃபுல்லாக வேணால் ஃபேஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக் அண்ட் ஃபேஸ்க்கு எல்லாமே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி பேர்ன் ஆகுது. ஏன்னா அதில் லெமன் போட்டிருக்கோம். லெமன் ஸ்கின்னும் சேர்த்து போட்டு அரைச்சிருக்கனால அதோட ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குது. கண்டிப்பாக நான் லோஷன் போட்டுப்பேன். அப்புறம் இதை போட்டு கண்டிப்பாக வெளியே போக முடியாது. அது ஒன்று தான். இதில் அட்வான்டேஜ்னால் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ நீங்களே பார்த்துட்டு இதை நான் உங்கள் கையிலேயே ஒப்படைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா என்னோடய சஜெக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.